தைப்பூசத்தை முன்னிட்டு பழனியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கட்டணமில்லாமல் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பக்தர்கள் வசதிக்காக பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் சண்முகா நதி பகுதியில் இருந்து இலவச பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் இலவச தரிசனம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அம்மன் கோஷம் எழுப்பி பக்தி பரவசத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. 100க்கும் அதிகமான இடங்களில் அன்னதானங்கள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவுக்கு பக்தர்கள் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் இதுவரை 41 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மகா கும்பமேளாவுக்கு வருகை தந்துள்ள உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி திருவேணி சங்கமத்தில் குடும்பத்தினருடன் புனித நீராடினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.